பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற வேத சத்தியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் கிருபையும் இருந்தது, சத்தியமும் இருந்தது. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் கிருபை எவ்வளவு அவசியமோ, கிருபையை குறித்து அநேக சத்தியங்களை சொல்கிறாங்க. கிருபை, அவர் மன்னிக்க தயப்படுத்தவர், அன்பாய் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர், அவர் ஏற்றுக்கொள்கிறார். கிருபை 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 இல்லாமல் ஒன்றும் செயல்பட முடியாது. உண்மைதான், கிருபைதான் நம்ம வாழ்க்கையில். இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேசுவேன்னா அவருடைய கிருபையினால் தான் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம வாழ்வது அவருடைய கிருபை தான், நம்ம பேசுவது அவருடைய கிருபை தான், நம்ம நடப்பது அவருடைய கிருபை தான். அவர் கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதை விட அடுத்தது சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிருபை இருக்கிறது என்று மனிதன் மனம் போல பல காரியங்களை, தவறுகளை இன்றைக்கு சில விசுவாசிகளை செய்கிறார்கள். கிருபை நமக்கு ஆண்டவர் ஈவாக கொடுக்கிறார். விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் கிருபையாக நமக்கு கிருபையை கொடுக்கிறார். ஆனால் அந்த கிருபையை அநேகர் போக்கடிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளோ கிருபை அவசியமோ அவ்வளவுக்கு எவ்வளோ சத்தியம் நமக்குள்ள நிறைந்திருக்க வேண்டும். இந்த வேத சத்தியங்கள் நமக்குள்ள நிறைந்திருக்க வேண்டும். எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எங்கே போகக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி கீழ்ப்படியணும் என்ற அந்த சத்தியம் நமக்குள்ள நிறைந்திருந்தால்தான் அந்த கிருபையை நம்ம இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் போக்கடிக்காதபடிக்கு அதை நம்ம ஆசீர்வாதமாய் நம்ம அனுபவிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கிருபையும் இருந்தது, சத்தியமும் இருந்தது. ரெண்டுமே எப்படி நம்ம ரெண்டு கண்ணாய் பார்க்கிறோமோ அதே போல கிருபை எவ்வளவு அவசியமோ சத்தியம் நம்ம வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வராங்க. யோவான் 8 அதிகாரத்தில் அங்கே அந்த பெண்ணை கொண்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த பெண்ணை கையும் களவும் பிடிச்சிட்டாங்க. அந்த பாவத்தில் கைகளும் பிடிச்சிட்டாங்க. உடனே அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒன்று கல்லெறிங்கன்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தை அவர் கடைப்பிடிக்கிறார், கல்லெறிய கூட சொன்னால் அவர் மேலே கல்லெறிந்துடலான்னு சொல்லிட்டு இப்படியும் ஜனங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் அவர் கிருபையை எப்படி முதலாவது வெளிப்படுத்தினார் பார்த்தீங்க என்றால், முதலாவது அவர் என்ன பண்ணாங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் முதற்கல் எடுத்து இவள் மேல் எரிய கடவன். ஏன்னா இந்த உலகத்தை வாழ எல்லாருமே பாவிகளாக தான் இருக்கிறோம். ஒருவனும் தேவனை தவிர நல்லவன் யாரும் இல்லை. ஆனால் அதனால் எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாரும் தவறு உள்ள மனுஷன் தான் நிற்கிறாங்க அங்கே எல்லாருமே. ஆனால் அவர் மேல் எப்பொழுது கல்லெறிலாம் காத்திருக்கிறாங்க. இயேசு சொன்னார் 7 வசனம் யோவான் 8:7, உங்களில் பாவம் இல்லாதவன் முதற்கல் எரிய கடவுன்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தையில் எல்லாரும் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களா, நாமும் பாவம் செய்கிறோம் தானே, நாமும் பாவியே தான் இருக்கிறோம் என்று உள்ளத்தில் குத்தப்பட்டாங்க. எல்லாரும் கல்லை கீழே போட்டுவிட்டு போய்விட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அடுத்தது சகோதரியை பார்த்து சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கதில்லை, போ, இனி பாவம் செய்யாத. அடுத்தது இயேசு சொன்னார் சத்தியத்தை, போ, இனி பாவம் செய்யாத. உன் பாவத்தை இயேசு மன்னித்து விட்டாரா? கிருபையாய் உன்னை தூக்கி எடுத்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றி விட்டாரா? மீண்டும் போய் அந்த தவறான வாழ்க்கைக்கு உன் பாதை செல்ல வேண்டாம். இனிமே பாவம் செய்யாதே, உண்மையாயிரு, தேவனுக்கு பயந்திரு, பரிசுத்தமாக வாழ். அதனால் இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணுக்கிட்ட சத்தியத்தை வெளிப்படுத்தினார். முதலாவது கிருபையை வெளிப்படுத்தினார், சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ரெண்டாவது பார்க்குறோம் யோவான் 5 அதிகாரம். அங்கே 38 வருஷமாய் ஒரு மனிதன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்து 33 வருஷம். ஆனால் இவன் வியாதி 38 வருஷம். இயேசு பிறப்பதற்கு முன்பாக இவன் வியாதிஸ்தானாக இருக்கிறான். அப்போ எவ்வளோ நாள் அந்த பெதஸ்தா குளத்தாண்டை இருப்பான்னு தெரியல. ஆனால் இவனை இயேசு தேடி வந்து இவனை சுகமாக்கினார். கிருபையை, ஏன்னா குடும்பத்தார் கைவிட்டுட்டாங்க, சூழ்நிலை எல்லாரும் கைவிட்டப்பட்டாங்க. குளத்தில் யார் முந்தி இறங்குவாங்கன்னு போய் இறங்க போகிறான், யாராவது சீக்கிரமாக இறங்கிடுறாங்க. இவனுக்கு வாழ்க்கை சுகமில்லாமல் 38 வருஷமாக கிடக்கிறான். இயேசு கிருபையாய் வந்து அவனை சுகமாக்கினார். சுகமாக்கின உடனே இயேசு அவனை அடுத்த ஒரு முறை அவனை ஆலயத்தில் பார்க்கிறார். பார்க்கும்பொழுது யோவான் 5:11 பார்த்து ஆலயத்தில் பார்த்த உடனே இயேசு அவனை பார்த்து சொன்னார், இனி அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு பாவம் செய்யாத.
அடுத்து சத்தியத்தை இயேசு சொன்னார். முதல்ல கிருபையை வெளிப்படுத்தி அவனை சுகமாக்கிட்டார் அந்த குளத்தண்டையில். அடுத்தது சில நாள் கழித்து இயேசு அவனை தேவாலயத்தில் பார்க்குறார், சர்ச்சில் பார்க்குறார். சர்ச்சுக்கு வந்துட்டான். வந்த உடனே இயேசு அடுத்தது சத்தியத்தை சொல்கிறார், இனி உன் வாழ்க்கையில் பாவம் செய்யாதே, அடிதுக்கு கேடாதொன்று வராதபடிக்கு பாவம் செய்யாதே. அப்போ சத்தியத்தை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம் என்றால், இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டார், ஒரு தரம் என் பாவம் மன்னிக்கப்பட்டது, அடுத்தது எப்படி வேணால் வாழலாம். இன்றைக்கி உபதேசம் இன்றைக்கி நாட்டில் அப்படி தான் இருக்குதுங்க. கிருபை இருக்குது, கிருபை இருக்குது, நீ மனம் போல வாழலாம், எப்படி வேணால் இருக்கலாம், இயேசுவும் பாவத்தை மன்னிச்சிட்டார். இல்லைங்க, முடிவு பரியந்த நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உன் பாவத்தில் உண்மையாய் நீ மன திரும்பினாயோ, கிருபை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ, அதேபடி சத்தியத்தில் வேத சத்தியத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ்ந்து அந்த பரலோகத்தை போய் நீ அடைய வேண்டும். அதனால் சத்தியம் என்பது அவசியமாக இருக்குது. உனக்கு ஆலயத்தில் சொல்லித்தர சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதனால் கிருபை எவ்வளவு அவசியமோ சத்தியம் அவ்வளோ அவசியமாக இருக்குது. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. பொய் சொல்லாதிருப்பாய், பொய் சொல்லாதீங்க, உண்மையாக வாழுங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அதனால் கிருபையாயும் கர்த்தர் நடத்துவார், சத்தியத்தின்படியும் நடத்துவார். கிருபை எவ்வளோ அவசியமோ சத்தியமும் அவசியமாக இருக்குது. அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. கஷ்டமாக இருந்தாலும் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களை பரலோக ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துவார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, கிருபை எவ்வளோ எங்கள் வாழ்க்கையில் அவசியமோ சத்தியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சத்தியத்தின்படி நாங்கள் உண்மையாய் பரிசுத்தமாய் ஆண்டவரே நாங்கள் நீதியாய் வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கி நாங்கள் பலவீனமாக இருக்கலாம், எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் எங்கள் கூட இருக்கும் பொழுது நாங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.